நான்காவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வர இருக்கிறார். குறிப்பாக நாளை மதியம் 3 மணி அளவில் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம் சார். நான்காவது முறையாக பிரதமர் தமிழகத்திற்கு வருகிறார். குறிப்பாக சென்னை ஒய்எம்சியிலே பங்கேற்கக்கூடிய சூழலில் எவ்வளவு பேர் நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாளைய தினம் சென்னையில் நடைபெறப் போவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் இந்திய திருநாட்டோட பிரதமர்கள் யாருமே தொடர்ச்சியாக ஒரே வாரத்தில் 3 முறை தமிழகத்துக்கு வந்து தமிழக மக்களுக்காக திட்டங்களை வாரி வழங்கியதாக சரித்திரம் கிடையாது. அந்த வகையில் சென்ற வாரம் திருப்பூரை முடித்துவிட்டு தூத்துக்குடி சென்று அங்கே வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து பல நல்ல முயற்சிகளை எடுத்து தூத்துக்குடியில் வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் நடத்தி இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இழுத்து மூடி மக்களை வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்க விட்டுருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பலாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எடுத்துட்டு வந்து அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை வந்து மேம்படுத்தி அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை பிரதமர் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதை முடித்துவிட்டு திருநெல்வேலி செல்கிறார்கள். அங்கேயும் பேசிவிட்டு துர்தர்ஷவசமாக இன்னைக்கு வந்து இந்திய திருநாட்டில் அவ்வளவு சாதனைகளை வந்து செய்து 2வது ராக்கெட் ஏவுதனை அந்த களத்தை வந்து தயார் செய்து கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சிம்பிளா அசால்ட்டா சைனா கொடியை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு அவங்க எதிரி நாடான்னு கேள்வி கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாசமும் நேசமும் சீனா நாடு மேல சைனா அதிகரித்து கொண்டு வருகிறது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிரான்ச் ஆயிட்டாங்களாங்கிற சந்தேகம் எழும் அளவுக்கு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே நாளை சென்னை வரும்பொழுது வரும்போது கூட பாத்தீங்கன்னா கல்பாக்கத்தில் போயிட்டு பலாயிரம் கோடிக்கான திட்டங்களை வந்து தமிழக மக்களுக்கும் இந்திய திருநாட்டுக்கும் அர்ப்பணித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வருகிறார்கள். சென்னையில் நடக்கப் போகின்ற இந்த பொதுக்கூட்டம் வரலாறு சிறப்பு மிக்க பொதுக்கூட்டம். ஏனென்றால் சென்னையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, இது எங்களோட கோட்டான்னு. அது வந்து எப்படியோ வந்து இந்த தேதி முதல் 2024 முதல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து ஏமாந்த மக்கள் இதுக்கு மேல ஏமாற மாட்டார்கள். இந்த மாயையை உடைத்து சென்னை என்பது பாஜகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த தேர்தல் அமைய போகிறது என்பதை நாளைய தினம் காட்டப் போகிறது. இப்போ குறிப்பாக வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு? நேரடியாக அழைப்பு எதுவும் விடுக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா திரு ஜி.கே. வாசன் அவர்கள், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், இன்னும் பல நபர்கள் வந்து ஏற்கனவே இந்த இதுல சேர்ந்திருக்காங்க. இன்னும் பல கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தையை இதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவை சார்ந்தவர்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு மிக பலம் வாய்ந்த கூட்டணி அமைத்து, ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அரக்கன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கட்டாயத்தில் இருப்பதன் காரணத்தினால் லைக் மைண்டட் பார்ட்டிஸ் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழக மக்களோட நலன்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்க பாஜக தரையை கொண்டு வருகிறது. அந்த விதத்திலே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் பல இடத்துல மேடை ஏறி இருந்தாங்க. நாளைய தினமும் நிச்சயமாக மேடை ஏறி சென்னை என்பதால் தலைநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான கூட்டம் இங்கே நாளைக்கு மேடை ஏறி ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டமாக நடைபெற போகிறது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் எப்பொழுது மேடைக்கு வருவாங்க, கூட்டணி தொடர்பாக அதிகாரப்பூர்வமா எப்போ பேசுவாங்க அப்படின்ற கேள்வி இருந்துட்டே இருக்கு. நாளைக்கு அதற்கான அழைப்பு இருக்கா? அவங்க வருவாங்களா? எது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? யாரு அழைக்கிறாங்க அழைக்கவில்லை என்பதை வந்து ஒரு பட்டியல் தயார் செய்து எங்கள் மாநில தலைவர், மாநில தலைமை ஏற்கனவே கூறியது போல அண்ணன் திரு எல் முருகன் அவர்கள் தலைமையிலே திரு நயினார் நாகேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன் போன்றவர்கள் அடங்கிய ஒரு குழு இதுக்காக அமைக்கப்பட்டு தேர்தலுக்கான வியூகம் அமைத்து அதுக்கான கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் காலம் இருக்கு, டைம் இருக்கு. அதனால ஒரு குறுகிய காலத்துக்குள் இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள் இந்த கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டு வேட்பாளர் பேத்தனையும் நேற்று வந்து எந்த கட்சிக்கும் ஒரு துணிவு இல்லாத ஒரு நிலையில 195 வேட்பாளர்களை முதல் கட்டமாக ஒரே நிமிஷத்தில் அறிவித்த துணிவும் தைரியமும் திராணியும் பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை நேற்று நிரூபித்திருக்கிறார்கள். தைரியமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 195 கேண்டிடேட்ஸ் ஒரே ஸ்டார்ட்ல. அதே போல இன்றும் ஒரு 10 நாட்கள் 2 வாரங்களுக்குள் தமிழகத்தில் கூட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு களப்பணியில் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 39 தொகுதியிலும் யார் வேட்பாளர்னு கேட்டால் நாங்கள் நரேந்திர மோடி தான் சொல்றோம். நரேந்திர மோடிக்கான கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டோம். நரேந்திர மோடி ஜெயிக்க வேண்டும், நரேந்திர மோடி வெல்ல வேண்டும், நரேந்திர மோடி வென்றால் தமிழகம் வெல்லும், நரேந்திர மோடி வென்றால் தமிழக மக்கள் வெல்வார்கள் என்ற ஒரே சிந்தனை, ஒற்றை சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இப்போ இங்க வந்து ஹெலிபேட் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி பயணம் மேற்கொள்ள போறாரு? கல்பாக்கத்திலிருந்து இங்க இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு எப்படி டிராவல் பிளான் பண்ணியிருக்காங்க சார்?
அதை பத்தி எங்களுக்கான தகவல் கிடையாது. அது வந்து எஸ்பிஜி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம். நாங்கள் செய்வதெல்லாம் சென்னையில் உள்ள மக்களை வந்து திரட்டி அவர்களுக்கான தகவல்களை மட்டும் தெரிவிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி கடமைகள் கிடையாது. என்ன கடமைன்னா உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரதோ காசு கொடுக்கறதோ வண்டி ஏற்பாடு பண்ற கடமைகளோ கிடையாது. எங்களோட கடமை வந்து நரேந்திர மோடி வந்து நந்தனம் YMCAக்கு திங்கட்கிழமை 3 மணிக்கு வருகிறார் என்பதை தகவல் கொடுப்பது மட்டும்தான். மக்கள் தானாக சேருகிறார்கள், தானாக வருகிறார்கள். அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் பிஜேபி கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் நன்றி உரை கூறி முடிக்கும் வரை கூட்டம் கலையாமற்பதற்கு காரணம் இது எழுச்சியான கூட்டம், தன்னெழுச்சியோட மிகுந்த கூட்டம். சொன்ன கூட்டம் வந்து தானே சேர்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் தகவல் மட்டும் தான் பரப்பிட்டு இருக்கோம். நாளைக்கு வராது தகவல் மட்டும் தான் பரப்புறோம். காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து வரக்கூடிய நபர்களை தடுக்காம இருந்தாலே போதும். எங்க நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக நினைப்பாங்க. தொடர்ச்சியாக நீங்க சட்டமன்ற தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதற்கான விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்களா? ஒரு அரசியல்வாதியா எல்லாருக்குமே வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற கனவு, அது வந்து நரேந்திர மோடிக்காக ஒரு வெற்றியை வந்து பெற்று தர வேண்டும் என்கின்ற வெறி எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா யார் போட்டியிடணும் யார் போட்டியிட வேண்டாம் என்பதை முடிவு செய்வது தலைமை வந்து எல்லாத்துக்கும் வந்து இங்க வந்து வாரிசுக்கான இடமோ செல்வந்தர்களுக்கான இடமோ கிடையாது, உழைப்பவர்களுக்கான இடம் பாஜக. சோ உழைப்பின் அடிப்படையிலே யார் அந்த தொகுதிக்கு ஏற்றவர்கள் என்று முடிவு செய்து வேட்பாளர்களை இறுதி செய்யும் பட்டியலை தேசிய தலைமை மாநில தலைமை முடிவு செய்து சொல்வார்கள். ஆனா யாரை வந்து வேட்பாளர் என்று நிறுத்தினாலும் எந்த பகுதியில் போய் வேலை பாருங்க என்று கூறினாலும் வேலை பார்க்க தொண்டர்களாக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். வேட்பாளராக தயாராக தொண்டர்களாக தயாராக இருக்கிறோம். களத்தை வெல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற ஒற்றை இதுதான் எங்களோட டார்கெட், இதான் நரேட்டிவ். இதை நோக்கி தான் நாங்கள் பயணித்தோம். சென்னையில் ஒரு தொகுதியில நீங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பரவலா ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. மத்திய சென்னையா இல்லாட்டி தென் சென்னையா வட சென்னையா? இல்ல அந்த மாதிரி எதுவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க. சோ அந்த அடிப்படையில் யாராவது சொல்லியிருக்கலாம். பட் வேட்பாளர் இறுதி பட்டியல் முடிவு என்பது எல்லாமே நயத்தினக்குரியது. பாஜகவில் வந்து பல சர்ப்ரைசஸ் உட்கார்ந்து இப்போ நடந்து முடிந்த 3 மாநில தேர்தலில் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சிவராஜ் சிங் சௌஹான் ஆகட்டும், இல்லைன்னா திரு ராமன் சிங் ஆகட்டும், எல்லாம் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் லீடர்ஸ். ஆனா அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கியது பாஜக. துணிச்சலான முடிவு. இது வந்து எந்த காலத்திலும் காங்கிரஸ் இன்றைய தினம் வந்து இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் முக்து பாரதா மாறுவதற்கு இன்னொரு காரணம் வந்து பழைய பஞ்சாங்கத்தை பாடுறது. அவருக்கு நாள் துணிச்சலான முடிவு எடுக்க முடியாது. ஒரு அடிமை கட்சிமா ஆயிட்டு வந்துட்டாங்க அவங்க. ஆனா பாஜகவை பொறுத்தவரை சித்தாந்தத்துக்காக வாழ்பவர்கள். யாருமே ரிவோல்ட் பண்ணல, யாருமே கொடி பிடிச்சிட்டு 10 MLA கூட்டு நான் வெளியே போறேன்னு வரல, சண்டை போடல. எல்லாருமே கட்சியை தலைமை எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய தலைவர்களே அந்த அளவுக்கு கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய இயக்கம் பாஜக. 20 ஆண்டு சிஎம் இருந்த ஒரு மனிதர், 10 ஆண்டு சிஎம் ஆன ஒரு மனிதர், ராணியாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானை சேர்ந்த இவங்க, இந்த மாதிரி பல நபர்களும் அவர்களோட தனிப்பட்ட ஈகோ என்பதெல்லாம் இல்ல. நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் என்பதை வந்து மனதில் வைத்துக் கொண்டு தேசத்துக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். ஆகவே எங்களுக்கு வந்து இந்த பிளாக்மெயில் பண்ற பழக்கமோ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி எங்க அப்பா இது எங்க அப்பா அதுன்னு சீட்டு வாங்குற பழக்கமோ கிடையாது. சோ தேர்தல் முடிவு, அதாவது இந்த கூட்டணி முடிவுகளை எல்லாம் பொறுத்து வேட்பாளர்களை முடிவு செய்த பிறகு யாருக்கு கொடுத்தாலும் ஒர்க் பண்ண தயாரா இருக்கும்.